ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவிஸ் லைஃப்ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி ஆத்தென்டிக்காக முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கூடவே 3 பெரிய வெங்காயமும் எடுத்துக்குங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கலாங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் நேச்சுரலாகவே ஒரு புளிப்பு நல்லாயிருக்கும். கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் ஒரு 6 பல்லு பூண்டும் உரிச்சு வச்சுக்குங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆழமாக கட் பண்ண வேண்டாம், காம்பு பகுதி வரைக்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கூடவே தக்காளியும் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ ஒரு பவுடர் அரைக்கிறதுக்கு 8 முந்திரி பருப்பு தேவை. கூடவே வறுத்த வேர்க்கடலையும் எடுத்துக்குங்க. அது கூட வெள்ளை எள்ளும் தேவை. கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேர்க்கலையை தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்குங்க. ஸ்டார்டர்ஸ் தெரியல அப்படின்னா உள்ளங்கையில் வச்சு அந்த பீனட்ஸை தேய்ச்சிங்கன்னா அந்த தோலெல்லாம் உறிஞ்சு வந்துடும். நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கார்னரெல்லாம் செவந்து வந்தால் போதும். இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ரோஸ்டட் பீனட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஏற்கனவே ரோஸ்டட் அப்படிங்கிறனால லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். இது நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை எள்ளு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேமை சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற பொருள் எல்லாம் கருகாமல் இருக்கும். எள்ளை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது வெடிச்சு வரும்போது எள்ளு பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. அந்த டைமில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதை நம்ம ஒரு ஆறுனதுக்கு அப்புறமா பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் நல்ல ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. எதுக்குன்னா நம்ம இதில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கிங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு எல்லா கத்திரிக்காயும் இப்படி ஒவ்வொன்றா வச்சு ஸ்லோவாக அந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்குங்க. வதங்கும் போது கத்திரிக்காய் கட் ஆகாத மாதிரி முழுசா இருக்க மாதிரி பார்த்து திருப்பி விடுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினா போதும். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம அதிகமாகவே எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த டிஷ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் இருக்குங்க. பட் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு நான் ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 6 பல் பூண்டையும் இதில் சேர்த்திடலாங்க. இதெல்லாம் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வதக்கிக்கிங்க. பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்த பொருள் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி வதங்கும் போதே அது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விட்டுருங்க. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளியும் மேஷ் ஆகிற அளவுக்கு இருக்கணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பீனட் பவுடரை இப்போ ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது வேகறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி இந்த மாதிரி தளன்னு வரணும். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆயிலில் பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாங்க. நல்ல ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அழுத்தி கிளற வேண்டாம். மூடி போட்டு இப்போ இந்த கத்திரிக்காயை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துருங்க. கரைச்சி வச்சிருக்க புளியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். அது கூட இன்னொரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க பவுடர் பார்த்திங்கன்னா இந்த கிரேவியை நல்லா திக்கன் பண்ணும். அதனால் கண்டிப்பாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் உப்பு போட்டுட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக வேக விடுங்க. 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாதான் அதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட